போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஹெச்சிஎஃப் எல்சிஎம் சீரிஸ் நம்ம பார்த்துட்டே வரோம். இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சம் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் புதுமையான சம்மு. பட் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக நம்ம டிரைவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்ப்போம், கொஸ்டினை படிச்சிருவோம். இரு எண்களின் மீசிமா அதாவது எல்சிஎம் மற்றும் மீப்போவா ஹெச்சிஎஃப் ஆகியவற்றின் கூடுதல் வித்தியாசம் ஆகியவை முறையே 592, 518 ஆகும். அதாவது எல்சிஎம்ஐ ஹெச்சிஎஃப்ஐ கூட்டினா 592 வருது. எல்சிஎம்முக்கும் ஹெச்சிஎஃப்க்கும் உண்டான வித்தியாசம் எப்பொழுதுமே எல்சிஎம் தான் பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்சிஎம்லேருந்து நம்ம ஹெச்சிஎஃப்பை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 518 கிடைக்குது. ஓகேவா? 518 கிடைக்குது. ரெண்டையும் கூட்டினா ஹெச்சிஎஃப்ஐ எல்சிஎம்ஐ கூட்டினா நமக்கு 592 கிடைக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட அர்த்தம். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அந்த எண்களின் கூடுதல், அந்த 2 எண்கள் கொடுத்துருக்காங்கல்ல, 2 எண்களோட கூடுதல் 296 எனில் அந்த எண்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோட்டியுமே நம்ம என்னடா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதோட கூடுதல் அதோட வித்தியாசம்லாம் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ எல்சிஎம்மை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லுன்னு எடுத்துக்கிறோம், ஹெச்சிஎஃப்பை ஹெச்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம பழைய ஃபார்முலா தான் ஸ்கூல் 8th படித்தது, 7th 8th படித்தது. எல் ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு 592. எல்ஐ ஹெச்ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வருது? 592 வருது. எல் மைனஸ் ஹெச் எவ்வளவு? 518. எப்பொழுதுமே எல்சிஎம் தாங்க பெருசாக இருக்கும். 2 நம்பரோ 3 நம்பரோ கொடுத்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னால் ஹெச்சிஎஃப் சின்ன நம்பராக இருக்கும். இருக்கிறதுலே சின்ன நம்பர் ஹெச்சிஎஃப் தான், இருக்கிறதுலையே பெருசு எல்சிஎம் தான் எப்பொழுதுமே. ஸோ எல்சிஎம் எல் மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு 518. இதை நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தோம்னா எல் எவ்வளோ வரும்? 555ன்னு வருது. அடுத்தது இங்கே பார்ப்போம், இந்த சைடு அந்த ஃபார்முலாவில் 500 இருக்கக்கூடிய 555 எங்கே கொண்டு போடுறோம்னாக்க எல் ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு 592ல் எல்லுக்கு பதிலாக 555 போட்டோம்னாக்க ஹெச் 37ன்னு வருது. ஸோ எல்சிஎம் 555. ஓகேவா? ஹெச்சிஎஃப் ஹெச் ஈக்குவல் டு 37 அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நம்ம நேரடியாக எங்கே போகலாம் அப்படின்னா ஆப்ஷனுக்குள்ளார போகலாம். ஆப்ஷனில் பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம அந்த 2 எண்கள் கேட்டிருக்காங்க. 2 எண்களோட கூடுதல் அவன் 296ன்னு கொடுத்துருக்கான். ஸோ எந்த எண்ணை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். எந்த எண்ணை கூட்டினாலுமே நமக்கு 296 வருது. அப்போ வேறு எதுவும் வழி எலிமினேட் பண்ணுறதுக்கான வழி இல்லை. சரியா? எலிமினேட் பண்ணுறதுக்கான வழி இல்லை. இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், சென்டென்ஸில் எழுதியிருப்பேன். மீப்போவா 37, அதாவது ஹெச்சிஎஃப் 37ன்னு வந்திருக்கிறதுனால அந்த இரு எண்களும் கண்டிப்பாக 37ஆல் வகுப்பட வேண்டும். ஓகேவா? ஏபிசி ஆகிய 3 37ஆல் வகுப்படக்கூடியவை. ஏ கமா பி கமா சி இந்த 3ம் ஏபிசி இந்த 3ம் 37ஆல் வகுப்படக்கூடியவை. ஆனால் டி இருக்குது பார்த்திங்களா, அது 37ஆல் வகுப்படாது. 111 தான் 37ஆல் வகுப்படும். 1 × 37 37, 2 × 37 74, 3 × 37 111. ஓகேவா? ஆனால் இங்கே 101 கொடுத்துருக்கிறனால இந்த டி ஆப்ஷன் நமக்கு வராது. அப்போ நமக்கு இப்போ எலிமினேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 296 கூடுதலில் எதையுமே எலிமினேட் பண்ண முடியல. இப்போ இதை எலிமினேட் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். பாருங்கள், மீசிமா என்னன்னு வந்திருக்கு? 555ன்னு வந்திருக்கு. மீசிமா என்னென்னு வந்திருக்குன்னா 555ன்னு வந்திருக்கிறதுனால அந்த இரு எண்களும் கண்டிப்பாக ஒற்றைப்படை எண்ணாக மட்டும்தான் இருக்கணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1 இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரே ஒரு எண் இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் கூட நமக்கு எல்சிஎம் என்னான்னு வரும் அப்படின்னாக்க இரட்டைப்படையாக தான் வரும். 2 நம்பருமே ஒற்றைப்படையாக இருந்தால் எல்சிஎம் கண்டிப்பாக ஒற்றைப்படையாக தான் வரணும். ஒரு நம்பர் 10 நம்பர் கொடுத்து 9 நம்பர் ஒற்றைப்படை, ஒரே ஒரு நம்பர் மட்டும் இரட்டைப்படைனா கூட நமக்கு எல்சிஎம் எங்கே நிற்கும்னு கேட்டிங்கன்னா இரட்டைப்படையில் தான் நிற்கும். ஓகேவா? பட் இங்கே பாருங்கள், எல்சிஎம் 555 அது ஒற்றைப்படை எண். அந்த ஒற்றைப்படை எண் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? 2மே ஒற்றைப்படை தான். அந்த 2 எண்ணுமே ஒற்றைப்படை எண்ணாக தான் இருக்க முடியும். அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஏதாச்சும் எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் வாங்க. தாராளமாக பண்ணிடலாம். இது 2மே இரட்டைப்படை எண். அப்போ இதுக்கான எல்சிஎம் 555 வர வாய்ப்பே இல்லை. அதாவது பிக்கான எல்சிஎம் 555 வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ பி அண்ட் சியில் பார்த்தோம்னாக்க இதுவும் இரட்டைப்படை தான், இதுவும் இரட்டைப்படை தான். அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷனு 111 and 185. இதில் எல்லாமே நமக்கு பூர்த்தி ஆகுது. 296 வருது கூட்டுனா. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 37 அதுவும் வருது.
எல்சிஎம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க 555 வரும், கண்டிப்பாக வரும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பெரிய சம்முக்கான ஒரு ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விதத்தில் போடக்கூடிய ஆன்சர். ஓகேவா? இதில் வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு சம். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்க நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.